ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து சடன் மேரேஜ் வித் மை பிரதர் ஃபியான்சி அப்படிங்கிற விஎஃப்எஃபோட எபிசோட் 3 பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் மற்ற 2 வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு வந்து பாருங்களா, அப்போதான் புரியும். ஓகேவா? டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எஃப்எஃப் பிடிக்காது அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிடிக்கும்னா மட்டும் பார்க்கலாம். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, சுகாவோட அம்மா வந்து சுகாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசலன்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருந்திருப்பான். அதனால் ஃபோன் பண்ணி கொடுத்து நீ பேசுன்னு சொல்லிட்டாங்க. சுகாவும் சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பான். கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் ஆகிட்டு சுகாவோட அப்பா நிற்கிறாரு. 2 பேரும் ஒரு நர்வஸோட சுகா அப்பா பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? இல்லைங்க, எட்டே கால் பண்ணியிருந்தான், அதான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு சுகா வந்து காலை கட் பண்ணிட்டு டக்குன்னு கால் பண்ணியிருப்பான். அடுத்த செகண்டாக அட்டன் மாட்டான். ஃபோனை கொடு சுகா. என்னங்க இப்படி சொல்லிட்டு சுகா கொடுத்துட்டான். சுகாவோட அம்மா பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டு நிமிஷம் ஐஸெல்லாம் விரிக்கிறாங்க. சுகா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி லைட்டாக மட்டும் ஐயை பிளிங்க் பண்ணி காட்டுறான். அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டாக அவங்க அப்பா ஃபோனை வாங்கி காதில் வச்சுட்டு, ஹலோ அப்பா, என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைடா, படிச்சிட்ருக்கியா? ஆமாம்ப்பா, இன்றைக்கி எக்ஸாம்லாம் அதான் படிச்சிட்ருக்கேன். ஓ, எப்போ எக்ஸாம்? ஆஃப்டர்நூன்ப்பா. அப்போ நீ வந்துருக்கலாம்னட்டே. இல்லைப்பா, எக்ஸாமுக்கு படிக்கணும்ல, அதான் நான் வரல. கண்டிப்பாக நான் என்கேஜ்மெண்ட்க்கு வந்துடுவேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு ஃபோனை வச்சிட்டாரு. கிளம்புங்க, டைம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டுருக்கேன், இப்போ தான் ஃபோன் பேசிகிட்ருக்கீங்க. இல்லைங்க, அவன் வரல, அதான் கால் பண்ணியிருந்தான். அப்படி சொல்லிட்டு அவர் முடிச்சுட்டு போகிறாரு. இவங்க 2 பேரும் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. 2 பேரும் கடகடன்னு கிளம்பி கீழே ஓடி வந்துட்டாங்க. சுகாவோட அப்பா வந்து இப்போ டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. சுகாவோட அம்மாவும் சுகாவும் உட்காந்துருக்காங்க. பின்னாடி வந்துட்டு சுகாவோட சொந்தக்காரங்களும் உட்காந்துருக்காங்க. சுகாவோட அம்மா பார்த்துட்டு எப்பட்றான் தெரியல, அவன் எப்படியோ பேசிட்டான் போல, சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக ஒயினோட வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. சுகா இறங்கும்போது எல்லோரும் வாங்க மாப்பிள்ளன்றாங்க. சுகா எல்லாருக்கும் சின்னதாக ஒரு பவ் பண்ணிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. அம்மா சரிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா உள்ள கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இப்படியே அவங்க சைட் பார்த்தவங்க மற்றவங்களை பார்த்துட்டு, அடியே மாப்பிள்ளையே பார்த்துட்டேன், எப்படி இருக்காங்க? அழகாக இருக்கான்னு தெரியுமா? அத்தைக்கு அந்த பையனை அவ்வளோ பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், உனக்கும் ரொம்ப பிடிக்கும். இவங்க அத்தையை பார்த்துட்டு, சரி அப்பா சொன்னார், அழகாக இருக்காரு, உனக்கு பார்த்தனே பிடிக்குமா, நல்ல பையன் அப்படிலாம் சொன்னார். சரி ரொம்ப அழகாக இருக்கான். சரி நான் போய் என்னென்னு பார்க்குறேன். சரி உங்கள் அம்மா காஃபி வச்சுட்டு இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அத்தை வேகமாக கிச்சன் போயிருப்பாங்க. அண்ணி மாப்பிள்ளையை பார்த்தீங்களா? பார்த்தேன், உள்ளே வரும்போதே பார்த்தேன், அழகாக இருந்த பையன். நானும் பார்த்தேன், அழகாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி அண்ணி, என்ன காஃபி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க? ஒயன் தான் ரூமில் இருக்காள், அதை நான் போய் காஃபி குடிக்கலான்னு. அண்ணி ஏன் அண்ணி இப்படி பண்ணுறீங்க? ஒயன் தான் காஃபி குடிக்கணும், நீங்கள் காஃபி வைங்க, நான் ஒயன் போய் கூப்பிட்டு வரேன். இல்லை அது அண்ணி கூப்பிட்டு வர சொல்கிறப்ப நான் கூப்பிட்டு வரேன். அப்போ அவள் கொடுக்கட்டும் அண்ணி, அவளை தானே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அவளே கொடுக்கட்டும். அவள் சின்ன பிள்ளைடி, அவள் அதெல்லாம் கரெக்டாக செய்வானான்னு எனக்கு தெரியலையே. சின்ன பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அதெல்லாம் முறைப்படி அவள் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் பேசிட்டு சரி பொண்ணை வர சொல்லுங்கன்றாங்க. அவங்க அத்தை ரூமுக்கு வந்து கையை பிடிச்சிட்டு போகலாமா அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணிட்டு நீங்கள் மாடி ரூம்லேருந்து இறங்கி வரீங்க. எல்லோரும் இந்த படிக்கிட்டு தான் பார்க்குறாங்க. உங்கள் அத்தை கையை டைட்டாக பிடிச்சிட்டு, எனக்கு நர்வஸாக இருக்குது. சரி ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படி தான் பார்ப்பாங்க, நீ எப்படி இருந்து சைலண்ட்டாக வரணும். இப்படி பார்த்தா எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, எல்லாருக்கும் என்னையே தான் பார்ப்பாங்களா? எல்லோரும் உன்னையே தான் பார்க்குறாங்க, ஆனால் பார்க்க வேண்டிய ஆள் பார்க்கலடி. யார் எப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க? மற்றவங்கள பார்த்துட்டு மாப்பிள்ளை பார்க்கல, மற்ற எல்லோரும் ஒன்று தான் பார்க்குறாங்க. நீங்கள் வேறு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கி வந்துட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம் மட்டும் வைக்கிறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, பொண்ணு அழகாக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அவங்க அம்மா கிச்சன்லேருந்து காஃபி கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு, போ காஃபி கொடு. அம்மா நான் போகல, நீயே போ, இப்போடி நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு முன்னாடி போகிறீங்க. உட்காந்துருக்கிறது சுகாவோட மாமான்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் காஃபி கொடுத்து லைட்டாக ஸ்மெல் பண்ணுறீங்க. அப்புறம் சுகாவோட அத்தை, சுகாவோட அப்பா உட்காந்துருக்காங்க, சுகாவோட அம்மா உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு காஃபி கொடுத்து லைட்டாக ஸ்மெல் பண்ணுறீங்க. அவங்களும் உங்களை பார்த்துட்டு, அத்தாடி என்ன குறை சொல்கிறேன்னே தெரியலையே, ரொம்ப அழகாக இருக்குது பிள்ளை, எதுவும் குறை சொல்ல முடியாது போல், ஐயோ நல்லா சிக்கிட்டோம் போலே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு மைண்ட் வாய்ஸ் இப்போயே அப்படி தான் ஓடுது. அடுத்து நீங்கள் வந்து சுகாவுக்கு தான் காஃபி கொடுக்கணும்.
நீங்கள் சுகாட்ட நீட்டுறீங்க. சுகா வந்து அந்த காஃபியை கூட எடுக்கலை. அவன் மைண்ட் ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்குது. ஃபோன் பண்ணேன், நான் பண்ணேன், எடுக்கலை. அம்மா நம்மளேருந்து பண்ணா என்னாச்சுன்னே தெரில. கோவமாக இருக்க போல். சொல்லாமல் சரி முடிச்சிடலான்னு பார்த்தாலும் முடிஞ்சு தொலைய மாட்டேங்குது. எங்கள் அப்பா இழுன்னு இழுக்கிறாரு. அவகிட்ட சொல்லலைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன். என்ன நினச்சிட்ருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு சுகா மைண்டில் அதுதான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் வேறு அந்த காஃபியை நீட்டிகிட்டே நிற்கிறீங்க. நீங்கள் நிமிர்ந்து சுகாவை கூட பார்க்கல. சுகா யோசிச்சிட்டே இருக்கான். நீங்கள் இப்போ தான் பொறுமையாக உங்கள் கண்ணை லைட்டாக அப் பண்ணி சுகா பார்க்குறீங்க. சுகாவோட அம்மா சுகா அடிச்சிருப்பாங்க. சுகா அம்மா பார்த்துட்டு அப்படின்றா. அப்போயே அவனோட சைட் ஃபேஸ் தான் உங்களுக்கு தெரியுது. காஃபி எடுறா அப்படி சொல்லிட்டு சுகா காஃபி எடுக்கிறான். நீங்கள் இப்போ தான் ஃபேஸ் பார்க்குறீங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரி தான் ஃபோட்டோ இந்த மாதிரி அழகாக இருக்கான். பட் நோ ரியாக்ஷன் உங்கள் ஃபேஸ்லையும். லைட்டாக நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அடுத்தவங்களுக்கு தான் காஃபி கொடுக்குறீங்க. எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் உங்கள் அம்மா கிட்டே நின்றுட்டீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு மாப்பிள்ளை எப்படி பிடிச்சிருக்கா? எங்கள் அத்தையை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. சரி அத்தை உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சுகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சுகா வீட்லேயும் எல்லோரும் மாற்றி மாற்றி சும்மா சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் எல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. சுகாவோட அப்பா அவங்க அப்பா பார்த்துட்டு எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையனுக்கும் என் ஒய்ஃபும் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வேணால் 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட் வச்சு சீக்கிரமாக மேரேஜ் வச்சுக்கலாமா? உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் லைட்டாக ஷாக்கு. சீக்கிரமாக மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சுகாவோட அப்பா பார்த்துட்டு உங்களுக்கு தோணும் என்னடா சீக்கிரமாக மேரேஜ்னு சொல்கிறாங்க, இப்போ தான் பார்க்குறாங்க. பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, விட்டுற வேணான்னு சொல்லி தோணுது, அதனால தான் கேட்டோம். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. வேணா சொல்லுங்கள், நம்ம 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட் வைக்கிறது. ஸோ 2 வீக்ஸில் கூட வைக்கலாம். பட் மேரேஜ் கொஞ்சம் சீக்கிரமாக வச்சிடலாமே. மகாலட்சுமி மாதிரி இருக்கா, சீக்கிரமாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. உங்கள் அத்தை பார்த்துட்டு என்னடி உங்கள் மாமனார் மகாலட்சுமின்னு சொல்லி உனக்கு ஐஸ்லாம் வைக்கிறாரு, அமைதியாக இருத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகே 1 வீக்கில் கூட என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்லேயும் சொல்லிட்டாங்க. சுகா பார்க்குறீங்க. சுகா வந்து அப்படி சைலண்ட்டாக இருக்கான். நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்களோ அதை மட்டும்தான் பார்க்குறீங்க. வேகமாக அந்த காலண்டர்லாம் வாங்கி ஸோ 1 வீக்கில் இந்த டேட்டில் இன்றைக்கி வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லியாச்சு. உங்கள் அப்பா வந்துட்டு அப்படியே சுகாவோட அம்மா பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே தானுங்க, சைலண்ட்டாக இருக்கீங்க. சுகாவோட அப்பா வந்து அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறாங்க. அவருங்க இல்லைங்க எனக்கு ஓகே தான், அதான் நீங்களாம் பேசுகிறீங்க அதனால தான் சரின்னு பார்த்தேன். சரி சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுகாவோட அப்பா சுகாவோட அம்மாட்ட வந்து அங்கே தட்டில் பூ இருந்திருக்கும், அதை எடுத்து கொடுத்து போ மருமகளுக்கு இஷ்டம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு செகண்ட் அப்படியே பார்க்குறாங்க. போய் மருமகளுக்கு வச்சுட்டு வா, பூச்சல் பாதி நிச்சயத்தான மாதிரி போ ஃபஸ்ட்டு வா அப்படி சொல்லிட்டு அவங்க பூ எடுத்துகிட்டு வராங்க. ஸோ உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துட்டு அதான் எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்லியாச்சு, வைக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பூவும் வச்சு விட்டு உங்கள் அப்பா வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருங்க பொண்ணுக்கு அப்படியே துணூறு வச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு துணூறுலாம் கொடுக்குறாங்க. எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு பூவெல்லாம் வர வச்சாங்களே, சரி வெத்தலை பார்க்கலாம் மாற்றி இதுதான் பொண்ணு இதுதான் பையன்னு சொல்லி கையோடு இன்றைக்கி முடிவு பண்ணிக்கலாம், என்கேஜ்மெண்ட் அன்றைக்கும் பார்த்துக்கலாம், இன்றைக்கி சும்மா நமக்குள்ளே முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த முடிவும் பண்ணிட்டாங்க. உங்கள் தம்பி அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். வீடியோ வேறு எடுக்க ஆரம்பிச்சிருப்பான். பூ வச்சதுலேருந்து வீடியோலாம் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு எடிட்டிங் ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ வீடியோ கொடுத்தாலும் எடிட் பண்ணுவீங்க, அதுக்காக வீடியோலாம் எடுத்து வச்சுட்ருக்கான் உங்களுக்காக. அதுக்கப்புறம் சுகா அவங்க பக்கத்தில் நிற்க சொல்லி ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அவங்க அம்மா அவங்கள பார்த்துட்டு இப்போ வெளியே வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லு. அம்மா இன்னும் வரல, வாடி பூவே வச்சுட்டாங்க இன்னும் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சரித்தேன் சரி போயிட்டாங்க. சரி மாமா அப்படி சொல்லிட்டு எல்லார்ட்டும் இப்படி கேஷுவலாக நானும் அத்தை மாமானே பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சுகா அவன் பாட்டு போகிறான். சுகா போய் கூட்டிகிட்டு போடா, அப்போ முறைக்கிறாரு. போயிட்டு வரேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. பட் நிமிர்ந்து அவன் ஃபேஸ் கூட பார்க்கல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாம் கிளம்பி இருப்பாங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் வெளில வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறாங்க. ஆமாம் எங்கள் ஒயனை பார்த்து யார் பிடிக்கலன்னு சொல்லுவோம், மகாலட்சுமி மாதிரி இருக்கா என் மக அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களை போட்டு புகழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. உங்கள் தம்பி பின்னாடி வேண்டி வைனா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறான். எதுக்கு உன் ஃபோனு? அதில் பாருடி. நீங்களே சரின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஃபோட்டோஸ் எடுத்தது வீடியோ எடுத்தது எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. சரி ஷேர் பண்ணிட்டு தரேன் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஷேர்லாம் பண்ணிட்டேன் தேங்க்யூ அப்படின்றீங்க. அவங்கள பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டேய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். ஒரு 4 ஃபோட்டோ சிங்கிளாக எடுத்துக்கூட, ஃபோட்டோஸே எடுக்கலாம், அது ஏதோ நர்வஸில் உட்காந்து இப்போ 4 ஃபோட்டோ எடுத்துக்கூட. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிற்க வச்சு ஒரு 10 ஃபோட்டோ கிட்ட எடுத்து கொடுத்துருப்பான். நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ரூம் கொடியே போயிட்டீங்க. ரூமில் போய் உங்களுக்கு அவ்வளோ வெக்கம் வருது. சேம் டைம் உங்களுக்கு செம்ம ஹாப்பி. இந்த விஷயம் வந்துட்டு நம்ம லைஃப்பில் நடக்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. அதுவும் பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பேரண்ட்ஸ் பிடிச்சாலே ஓகே.
சேம் டைம் உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருக்கும். அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் மதியம் எல்லாருமே உங்கள் வீட்டில் இருந்திருப்பாங்க. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து எல்லாம் அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லாம் ஒரே கல்யாணத்தை சொல்லி மட்டும்தான் உங்களுக்கு கலாய்க்கிறாங்க. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. சரி நிறுத்துங்க, இதை விட்டுட்டு அடுத்த டாபிக் போங்களே. என்ன அடுத்த டாபிக் போங்க, இன்னும் 1 மாதத்துக்கு நீ தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களை போட்டு ஓட்டி தள்ளின்னு இருக்காங்க. அப்படியே சுகா சைட் பார்த்தா சுகா இப்போ தான் வீட்டுக்கு போயிருப்பான். கரெக்டாக பார்த்தா கால் பண்ணுறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வீடியோ கால் அட்டன் பண்ணிட்டு அந்த டேபிள் கிட்ட என்ன ஃபோனை வச்சுட்டு அவன் அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் நான் எடுத்துகிட்டு இருக்கான். செயின் வேறு இந்த அம்மா சொன்னால் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு செயினை கழட்டி வச்சுட்டு ஷர்ட் கட்டிகிட்டு இருக்கான். என்னடா மூஞ்சி இப்படி இருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒரு மாதிரி வச்சு கட்டுறான். ஐயே நல்லாவே இல்லை சுகா, நல்லா இல்லாட்டி போகுது. சரி என்ன அப்பா சொன்னாரே பூவெல்லாம் வச்சு விட்டு வந்துட்டீங்கன்னு, என்னடா நான் இல்லாமலே இவ்வளோ பண்ணுறீங்க? அமைதியாக இருட்டே. சரி என்கேஜ்மெண்ட்டுக்குனாலும் வர முடியாது. வராட்டி பரவாயில்ல விடு. என்னடா நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லி ஃபீலிங்கோடு சொல்கிறேன், வராட்டி விடுன்றேன். இப்போ என்ன நீ வராட்டி என்கேஜ்மெண்ட் நடக்காமல போகுது அப்படின்ற மாதிரி அந்த நக்கலாக சொல்கிறியா? அப்படி எதுவும் இல்லைடா. ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு காட்டுறான். இப்போ நீ கூட தான் ஒரு மாதிரி வைக்கிற. நான் ஒரு மாதிரிலாம் வைக்கல, நீ வச்சதை வச்சு காட்டினேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு பா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். எங்கே கிளம்பிகிட்ருக்கா? ஆஃபீஸ் போகிறேன். ஓ சரி சரி சரி, நான் கூட அவங்களுக்கு கூட டேட்டிங் எது போகிறேன்னு நினச்சிட்டேன். அவன் டக்குன்னு திரும்பி வச்சுருப்பான். சரி சரி நான் அம்மா கால் பண்ணுறேன், நீ ஃபோனும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபோனை வச்சிட்டான். ஏன்னா இதுக்கு மேலே போனால் வச்சு கண்டிப்பாக சுகா திட்டி விடுவான். அதனால் டப்புன்னு ஃபோனையும் வச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா கால் பண்ணி பேசியிருப்பான். அவங்க அம்மாவும் பேசியிருப்பாங்க. ஃபோனை வச்சிட்டான். என்னடா அமிச்சான் வீட்டில் ஃபோன் பேசிட்டான்? பேசிட்டேன். ஏண்டா மூஞ்சே ஒரு மாதிரி இருக்கு. போடா எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனாங்க, அதுக்கு போகல. சரி என்கேஜ்மெண்ட்டுக்காச்சும் போயிடுவேன்னு பார்த்தா அதுக்கும் போக முடியல. டேய் நீ டாக்டர் படிக்கிற, டாக்டருக்கு இங்கே இருக்கதே பார்க்க முடியாது. அதில் நீ எங்கிட்ட இருந்து இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க? அது என்னமோ உண்மைதான். ஆனாலும் எல்லோரையும் பார்க்கணும் போல இருக்கும். சரி அதான் எக்ஸாம் முடிச்சிட்டோன்னே அப்புறம் 1 மந்த்துக்கு அடுத்து தான் சர்வீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஏன்னா எக்ஸாமுக்கு போகணும்ல, அதுக்காக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி அங்கிட்டு சார் கிளம்பிட்டுருக்காரு. அப்படியே இந்த சைட் பார்த்தா அன்றைக்கி அப்படியே போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சுகாரோட வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மா மட்டும் வந்திருப்பாங்க ஒரு நாள். இந்த மாதிரி சாரீ என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்க போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாங்க கூட போயிருப்பாங்க. போயிட்டு சாரீ வளையல் எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் வீட்டில் நீங்கள் பாட்டுக்கு எப்பவும் ஒரு ட்ராமா பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் டேஸ் அப்படியே தான் போகுது. இன்றைக்கி வந்து உங்கள் என்கேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் அழகாக கிளம்பியிருக்கீங்க. அம்மா உங்களை பார்த்துட்டு அழகாக இருக்கடி. சரி எங்கே 1 வீக்காக எல்லோரும் வீட்டில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு 1 வீக் மட்டுமா, இன்னும் 1 மந்த்துக்கு அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அன்றைக்கி தான். என்னம்மா அவ்வளோ சீக்கிரமா? நான் என்னடி பண்ணேன், உங்கள் மாமனார் வீட்டில் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்களும் சரின்னு ஓகேண்டோம். அம்மா எங்கே அவன் உன் தம்பியா? 1 வீக்காக அவங்க அப்பா கூட சேர்ந்து அலைஞ்சிட்ருக்கனால வீட்டு சைடும் இல்லை. இன்றைக்கும் ஆளக்கானாண்டி காலையில் தான் நான் பார்க்கவே இல்லை. ஒருத்தர குளிச்சுட்டு வந்தப்போ பார்த்தேன்னு நினைக்கிறேன். என்னோட ட்ரெஸ் போடுறேன்னு கேட்டக்கு இதுன்னு சொன்னான். அப்போ பார்த்தது தான், ஏதோ வேலையை பார்த்துட்ருப்பான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பார்க்குறேங்க. அம்மாங்கிட்ட பார்த்துட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் உங்கள் ரூம்குள்ளே நிறைய சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாலாம் கீழே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. சுகா வீட்டிலேருந்து எல்லாம் வந்திருப்பாங்க. இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்காக உங்களை மேலேருந்து கீழே இறக்கி விட்டுறாங்க. அன்றைக்கி மாதிரியே இன்றைக்கி உங்களை பார்க்குறாங்க. உங்கள் அத்தையை பார்த்துட்டு எனக்கு நான் ஏதோ காட்சி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது, உனக்கு ஆகுண்டி கொம்முனு வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து சுகா பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அவங்க எல்லோரும் வந்துட்டு ஏதோ கீழே உட்காந்து ரிச்சுவல்ஸ் மாதிரிலாம் அந்த இது நார்மலாக பண்ணுவாங்கல்ல, அதாவது தட்டு மாற்றுறது தான் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சுகா பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. வயன் அடிச்சு நிமிந்து பார்க்குறீங்க. உங்கள் தம்பி தான் கூப்பிட்ருப்பான். உங்கள் அத்தை டேய் பேர் சொல்லி கூப்பிடாது ரக்கம்னு கூப்பிட்றோம் அட போத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பாரு 4 ஃபோட்டோ நல்லா எடுத்துக்கலாம். சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு சுகா பார்த்துருப்பான். சுகாவை பார்த்தோன்னே அவன் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துரு. அப்படியே 2 பேர் சேர்ந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிங்கன்னா 4 ஃபோட்டோ எடுத்துப்பேன். சுகா வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறான். நீங்கள் மட்டும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு 4-5 ஃபோட்டோ அவனும் எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கும். சுகாட்ட ரிங் கொடுத்து போடு சொல்லிட்டு சுகா அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்கோம். போடுடும் சுகா சரின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை போடுறான். அந்த ரிங்கை போடும்போதே அவன் வயசில் வந்து டியர் சொல்லுது. அவன் டக்குன்னு வேர்க்கிற மாதிரி தொடச்சிட்டு அந்த ரிங்கெல்லாம் போட்டுட்டான். போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுகாவுக்கு ரிங் போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சுல. சரி சுகா பூ வைக்க சொல்லலான்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. இல்லை அவன் வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சுகாவும் பூ வைக்க சொல்கிறாங்க. சுகாவும் வந்துட்டு வேண்டாம் வெறுப்புக்கு வைக்கிறோம். ருக்குன்னு இறக்கிருப்பாங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் தலையில் கை வச்சிட்டிங்க. சுகா சாரி கொஞ்சம் ஷார்ப்பாக இறங்கிச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் குத்திட்டு முடிச்சாச்சு.
அதுக்கப்புறம் எல்லா ரிச்சுவல்ஸும் எல்லாமே முடிஞ்சாச்சு. ஷிகா வீட்லேருந்து கிளம்பியிருப்பாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். உங்கள் வீட்டில் எல்லோரும் அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா ஃபேஸ்லாம் அவ்வளோ ஒரு ஸ்மைலு. உங்களுக்கு இவ்வளோ நேரம் நடந்தது கூட அவ்வளோ ஹாப்பியாக தோணல. பட் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ ஹாப்பியோட எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா, அதுங்காட்டி என்கேஜ்மெண்ட்டே பண்ணி வச்சிட்டோம் அப்படிலாம் சொல்லி பேசும்போது உங்களுக்கு அவங்க ஃபேஸில் இருக்க ஸ்மைலை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. ஏன் நீங்கள் பாரு ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி காட்டிகிட்டு இருக்கான். நீங்களும் உங்கள் தம்பி ஃபோட்டோ பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்களா ரெண்டையும்? உங்கள் அப்பா பார்த்து சிரிச்சிட்டு என்ன அதிசயமாக இருக்குது, ரெண்டும் ஒன்றா உட்காந்துருக்கு. ஏங்க நீங்கள் வேறு 1 வீக்காக 2 பேரும் சண்டையே போடுறதில்ல. ஆ ம் அவளுக்கு கல்யாணம் போதில் 1 மாதத்துல அதனால ரொம்ப நல்லா நடந்துக்கிறோம் அவகிட்ட. எனக்கே புதுசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பேர் கிளம்பியிருப்பாங்க, கொஞ்சம் பேர் தங்கியிருப்பாங்க. நீங்கள் போய் ரூமில் போட்டு தூங்கிட்டீங்க. அப்படியே ஷுகா சைட் பார்த்தா ஷுகா நைட் டைமில் கார் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் 1 வீக்காக அவன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் ஃபோன் அட்டன் பண்ணாமல் அந்த பொண்ணு தங்கியிருக்க இடத்துல தங்காமல் எங்கேயோ போயிட்டா. ஷுகாவுக்கு 1 வீக்காக பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவன் சொல்லியே இருக்க மாட்டான் என்கேஜ்மெண்ட்னு. பட் அந்த பொண்ணுக்கு அது எப்படியோ தெரிஞ்சிருக்கும். அவள் அதனால் ஷுகா டோட்லி அவாய்ட் பண்ணிட்டான். ஷுகாவுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லைடா அங்கே இருக்காளா இல்லையா? இல்லைடா இங்கே இல்லை, இரு நான் வேறு இடத்துல கேட்குறேன். சரி வேமா கொஞ்சம் கேள்றா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறா. ஷிகா ஒன்றும் இல்லை, கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷிகாவெல்லாம் கம் டவுன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே தேடிட்டே இருக்காங்க. ஃபைனலி ஷிகாவுக்கு லாஸ்ட்டாக ஒரு கால் வருது. ஷிகா உடனே இங்கே வாடா. ஷிகா வேகமாக அங்கே போயிருப்பான். அந்த பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே ஒரு கெஃபேல உட்காந்து இப்போ காஃபி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நைட் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஷிகாவுக்கு அதை பார்க்கும்போதே கண்ணே கலங்குது. என்னடா தெரியல, நீ என்ன இப்போ உள்ளே போறியா இல்லையா? நான் உடனே உள்ளே போகிறேன். டே ஒர்க் டைம் போலடா. இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் என்ன? நீ இரு, ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் பேசு. ஷுகாவுக்கு ஒன்றுமே புரியல. ஷுகா அங்கேயே உட்காந்து அவங்கள பார்த்துட்டே இருக்கான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு அவன் பாட்டுக்கு எல்லாட்டையும் நான் தான் ஸ்மைல் பண்ணிட்டேன். சரி ஓகே காஃபி தான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. ஷிகா ஒரு 3 ஹவர்ஸாக அந்த பொண்ணை பார்த்துட்டே நிற்கிறான். அவளுக்கு அடிக்கடி வந்து ரொம்ப டயர்டும் ஆகுது. அவள் உட்காந்து எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா. எதுக்குடி, ஏன்டி இவ்வளோ கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஷுகாவுக்கு. ஷுகா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நீ போடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பையனும் கிளம்பிட்டான். கரெக்டாக அந்த பொண்ணு கெஃபேலாம் முடிச்சுட்டு மார்னிங் 4 o'clock போல் வெளியே வரா. ஷுகா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போகிறான். அவள் டக்குன்னு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். டப்புன்னு திரும்பியிருப்பான். திரும்பின இடத்துல ஷுகா அப்படியே நின்று அவளே பார்த்துட்ருக்கான். ஷுகா நீ நீ எப்படி இங்கே வந்த? 1 வீக்காக நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை ஷுகா, அந்த வீடு ரெண்ட்டை கொஞ்சம் ஹை பண்ணிட்டாங்களா, அதான் வேறு வீட்டுக்கு மாறி வந்துட்டேன். ஸோ இங்கே கொஞ்சம் ரெண்ட் அதை விட கம்மி தான், ஆனால் லைட்டாக ஹையாக இருந்துச்சுடா, அதான் ஒர்க் வந்துட்டுருக்கேன். அதுக்கே நான் ஃபோன் பண்ண எடுக்கலை. இல்லை ஷுகா, ஃபோன் ரீசார்ஜ் தீர்ந்துருச்சு. கால் வந்துச்சு? இல்லை எனக்கு வரல ரீசார்ஜ். உனக்கு நான் தாண்டி ரீசார்ஜ் பண்ணேன். இன்னும் 2 month இருக்குது தீர. இல்லை ஷுகா, பட் கால் வரல. ஷுகா அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிட்ருக்கான். ஷுகா அது எதுவும் பேசுகிறதில்ல. எங்கே தங்கியிருக்க? அது அங்கிட்டு, நீ வீட்டுக்கு போ, நான் உனக்கு கால் பண்ணுறேன். எங்கே தங்கியிருக்கன்னு தான் நான் கேட்டேன். அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு வீட்டை காட்டுறா. ஷுகா அவள் கூடயே வீட்டுக்கு போயிட்டான். இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஷுகா பார்த்துட்டு காஃபி போடுவான். ஷுகா சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா முன்னாடி உட்காரா. ஷுகா எதுவுமே பேசல. என்னை பாரு. அந்த பொண்ணு அப்படி கூப்பிடும். ஷுகா லைட்டாக நிமிர்ந்து பார்க்குறான். இங்கே பாரு, உங்கள் அம்மா அப்பா சொல்கிறது செய்டா. எனக்கு தான் யாருமே இல்லை, உனக்குன்னு அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்களே. உன் லைஃப்பில் நல்லது தானே ஷுகா பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறத நீ பண்ணா என்ன? பெரியவங்க நம்ம நல்லதுக்கு தான் ஷுகா சொல்லுவாங்க, சேம் டைம் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. எனக்கு தான் அப்படிலாம் பெரியவங்கன்னு யாரும் இல்லை. உனக்கு இருக்காங்கல்ல ஷுகா, அவங்க சொல்கிறத நீ கேட்டா என்னடா? இங்கே என்னை பாருடா ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷுகாவோட ஃபேஸை லிஃப்ட் பண்ணுறா. ஷுகா நிம்மந்தே பார்க்க மாட்டேங்கிறான். அவன் குனிஞ்சே உட்காந்துருக்கான். நீ பாரு, நான் சொல்கிறத கேளு, உன் லைஃப் நல்லா இருக்கும். நீ உன் லைஃப்பை பாரு ஷுகா. அந்த பொண்ணு உன் லைஃப்பில் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் கொலாப் ஆகுதுன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் டெவலப் ஆகும் உன் லைஃப்பில். இன்னொரு ஸ்டேஜ் நீ மேலே போகலாண்டா. உன் லைஃப் ஒரு மாதிரி இன்னும் நல்லா போகும்டா. அந்த பொண்ணு வந்தானா உனக்கு நிறைய நல்லது தான் ஷுகா நடக்கும். ஆனால் உன் லைஃப்பில் வந்தானா அப்படி ஒன்றுமே இல்லை. நீ இருக்க இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். அதுலேயும் உங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னு நமக்கு தெரியல. உன் லைஃப் இருக்க இடத்துல இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. எதுக்கு நீ எனக்காக அவ்வளோ கஷ்டப்படணும்?
நீ உன் லைஃப்பை பாரு, நீ ஒன்று பாரு, அப்போ உன்னே என் குழந்தைய யார் பார்ப்பா? அப்படியே அந்த பொண்ணு ஆடி போய் சுகா பார்க்குறா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஹாட் அண்ட் சீன் வேணும்னு சொல்லி விரும்புகிறவங்களுக்கெல்லாம் அங்கே தான் வரும். ஸோ அங்கே தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டாடே ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணி அங்கே எனக்கு தாராளமாக டிஎம் பண்ணலாம். ஸோ மெசேஜ் பண்ணி நம்ம பேசலாம். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் அங்கே தான் தெரியும். ஓகே, பாய், லவ் யூ.